அஞ்சலி என்றொரு சிறுமி இருந்தாள். அவளுக்கு ஓவியம் வரைவதென்றால் மிகவும் பிடிக்கும். ஆனால் அவளுடைய கிராமத்தில் மழையே பெய்யாததால் எல்லா செடிகளும் பூக்களும் வாடிப்போயிருந்தன. அதனால் அஞ்சலி மிகவும் சோகமாக இருந்தாள். ஒரு நாள் அஞ்சலி தன் பாட்டியின் பரணை சுத்தம் செய்ய உதவினாள். அங்கே பழைய பொருட்கள் நிறைந்திருந்தன. இங்கே ஏதாவது வேடிக்கையாக இருக்கிறதா பாட்டி என்று கேட்டாள் அஞ்சலி. அந்த பெட்டிக்குள் ஒரு பழைய தூசி படிந்த தூரிகை இருந்தது. அதன் கைப்பிடி மரத்தால் அழகாக செதுக்கப்பட்டிருந்தது. இது ஒரு மாயாஜால தூரிகை அஞ்சலி. இதை கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்றாள் பாட்டி. அஞ்சலி அந்த தூரிகையை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடினாள். தன் வீட்டு சுவரில் ஒரு அழகான சிவப்பு நிற பூவை வரைய ஆரம்பித்தாள். என்ன ஆச்சரியம்! அவள் வரைந்து முடித்தவுடன் அந்த பூ சுவரிலிருந்து மெதுவாக வெளியே வந்து ஒரு உண்மையான பூவாக மாறியது. அது நல்ல மணமாக இருந்தது. அஞ்சலிக்கு ஒரே மகிழ்ச்சி. உடனே அந்த பூவின் அருகே ஒரு வண்ணமயமான பட்டாம்பூச்சியை வரைந்தாள். அந்த பட்டாம்பூச்சியும் உயிர் பெற்று இறக்கைகளை அடித்துக்கொண்டு அந்த பூவை சுற்றி பறக்க ஆரம்பித்தது. அஞ்சலி மகிழ்ச்சியில் துள்ளிக் குதித்தாள். நான் ஒரு பெரிய தோட்டத்தையே உருவாக்குவேன் என்று சொல்லிக்கொண்டு அஞ்சலி சுவரில் நிறைய பூக்கள், பறவைகள் மற்றும் ஒரு சிறிய குளத்தை வரைந்தாள். அவள் வரைந்த அனைத்தும் உயிர் பெற்றன. அவளுடைய வாடிப்போன தோட்டம் இப்போது அழகான பூக்களாலும் பறவைகளின் கீச்சொலியாலும் நிறைந்திருந்தது. இந்த சத்தத்தை கேட்டு பாட்டி வெளியே வந்தார். மாயாஜால தோட்டத்தை பார்த்து புன்னகைத்தார். பார்த்தாயா, இதுதான் அந்த தூரிகையின் மகிமை என்றார். ஆனால் ஒரு விஷயம் தெரிந்து கொள் அஞ்சலி. இந்த மாயாஜாலம் சூரியன் மறையும் வரைதான் இருக்கும் என்று பாட்டி விளக்கினார். சூரியன் மெதுவாக மறைந்ததும் அந்த பூக்களும் பறவைகளும் மெல்ல மெல்ல மறைந்து போயின. அஞ்சலிக்கு பாட்டி சொன்னது புரிந்தது. அடுத்த நாள் அவள் மாயாஜால தூரிகையை பயன்படுத்தவில்லை. அதற்கு பதிலாக ஒரு சிறிய விதையை எடுத்து பாட்டியுடன் சேர்ந்து தன் தோட்டத்தில் நட்டாள். உண்மையான அழகை உருவாக்க அன்பும் அக்கறையும் தேவை என்று அவள் கற்றுக்கொண்டாள்.